தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தமுமுக தலைமை செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி, மக்கள் நலப் பணிகள், அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு மொத்தம் 24 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான், தென்காசி மாவட்ட தலைவர் நைனார் முகமது, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சலீம், மாவட்ட செயலாளர் அப்துல் ரகுமான், மாவட்ட பொருளாளர் முகமது பாசித், மாநில தொண்டரணி துணை செயலாளர் கோகோ அலி உள்ளிட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் நிறைவடைந்த பின்னர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக தனது கருத்துக்களை விளக்கினார். சிறப்பு தலைமை செயற்குழு கூட்டம் இன்று தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தலைமை செயற்குழு கூட்டத்தில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 3.5 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படலாம் என்ற அரசாணை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அன்று சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது. அதில் பெரிய அளவில் இப்போது கல்லூரி நுழைவுகள் எல்லாம் அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக பல்வேறு பணிகளுக்கான ஆள் எடுப்பு அறிவிக்கைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே உடனடியாக அந்த அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அந்த உத்தரவை திரும்ப பெறக்கூடிய வகையில உடனடியாக ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க வேண்டும். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது குறித்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல வக்ஃபு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டம் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டது. அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று சென்ற ஆட்சியில, திமுக ஆட்சியில சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே அடிப்படையில இந்த ஆட்சியும் வக்ஃபு திருத்த சட்டத்தின் அடிப்படையில தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துல முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று இந்த செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். நீண்ட காலமாக வாழ்நாள் சிறையை 4 நூற்றாண்டுகளுக்கு மேல் அனுபவித்தவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களில் பலர் சென்ற ஆட்சியில விடுதலை செய்யப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு பர்லாக் என்ற நீண்ட கால விடுப்பு வழங்கப்பட்டது. தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசு அந்த நீண்ட நாள் சிறைவாசிகளை 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் செலவழித்து பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட அவர்களை அனைவரையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.